அன்பிற்கு இனியவர்களே, இந்நாளில் நோவாவினுடைய கதையை நாம் பார்க்க கேட்க உள்ளோம். நோவா இவ்வுலகில் வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்வினால் இறைவன் எவ்வாறு அவரை காப்பாற்றினார், பாதுகாத்தார் என்பதை கேட்போம், வாழ்வாக்குவோம். நீண்ட காலத்திற்கு முன்பாக இந்த உலகம் வேறுபட்டு இருந்தது. ஒவ்வொரு மக்களும் இரக்கத்தை மறந்து நன்மை செய்வதை மறந்து வாழ்ந்த காலம் அது. அவர்களது போட்டி, பொறாமை, ஆணவம் தலைத்தோங்கிய காலமும் அதுவே. இறைவன் இவற்றையெல்லாம் விண்ணிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் வருத்தப்பட்டார். ஆனால் அவை அனைத்திற்கும் மத்தியிலும் நேர்மையான மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நோவா. நோவா மற்றவர்களைப் போல அல்லாமல் கருணை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக தனது குடும்பத்தை பேணி பராமரித்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து என்றும் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசினார். பெரிய வெள்ளத்தை கொண்டு உலகை அழிக்கவிருக்கின்றேன் என்ற திட்டத்தை கூற, நோவா நல்லவராக இருந்ததால் கடவுள் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பாதுகாக்கப் போகிறார் என்பதை கூறினார். கடவுள் நோவாவுக்கு பேழை எனப்படும் பெரிய படகை கட்டும் சிறப்பு பணியை கொடுத்தார். நோவாவின் குடும்பத்தினரையும் அவரோடு இருந்த உயிரினங்களையும் காப்பாற்றும் வண்ணம் அதை ஏற்பாடு செய்ய சொன்னார். எனவே நோவா பேழை கட்டுவதை பார்த்த மக்கள் நகைத்தனர், அவரை கிண்டலும் கேலியும் செய்தனர். நோவா அனைத்தையும் மறந்து பலகைகளை கொண்டு பேழை செய்ய ஆரம்பித்தார். அவர் கடவுள் தனக்கு குறித்தபடியே செய்தார். எல்லா விலங்குகளும் உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று உறவு பாராட்டி அன்புறவோடு வாழ்ந்தன. அவை எதுவும் தங்களுக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் வேட்டையாடாமல் அமைதியோடு வாழ்ந்தன. நோவா இறைவனுடைய இரக்கத்தை பெற்றார். நோவாவினுடைய இந்த செயல் எல்லோருக்கும் வியப்பை தந்தாலும் கடவுள் தனக்கு பணித்தவாறே தன் குடும்பத்தோடு அந்த உயிரினங்களை எல்லாம் தக்க இடத்தில் அவர் தங்க வைத்தார். ஒரு நாள் வானம் இருண்டது. முதல் மழை துளி பெய்தது. மழை பெய்யாதது போல் மழை பெய்தது. வானத்திலிருந்து மழை ஒருபோதும் நிற்கவில்லை. தண்ணீர் இரவும் பகலும் 40 பகலும் 40 இரவும் பெய்தது. வெள்ளம் நகர் முழுவதும் வந்தது. முழு நகரமும் அவற்றிலுள்ள அனைத்து மக்களும் அலைகளோடு அடியில் மறைந்து எதையும் விட்டு வைக்காமல் அழிந்தது. நோவாவும் அவரோடு இருந்த அவர் குடும்பத்தினரும் உயிரினங்களும் பாதுகாக்க பெற்றனர். மழை நின்றது என்பதை அறிய நோவா முதலாக தன்னோடு இருந்த உயிரினங்களில் காக்கையை வெளியே அனுப்பினார். அது வெளியே பறந்து சென்று தங்க இடமில்லாமல் மீண்டுமாக பேழைக்குள் வந்தது. பிறகு அவர் ஒரு புறாவை அனுப்பினார். அதுவும் திரும்பி வந்தது. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு புறாவை அவர் அனுப்பினார். அப்பொழுது அது ஒலிவ இலையை தன் வாயில் கவ்வி கொண்டு வந்தது. தண்ணீர் குறைந்து கொண்டிருந்தது. விரைவில் அந்த பேழை மலை உச்சியில் நின்றது. கடவுள் குறித்தவாறே நோவாவும் அவருடைய பேழையோடும் குடும்பத்தோடும் உயிரினங்களோடும் கரை சேர்ந்தார். எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியோடும் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் அகமகிழ்வோடு தரையிறங்கினர். நோவாவையும் அவரோடு இருந்தவர்களையும் அவரோடு இருந்த உயிரினங்களையும் இறைவன் காப்பாற்றியதை எண்ணி எல்லோரும் நன்றி சொல்லினர். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற பாடம், நாம் நேர்மையாளராகவும் கடவுளுக்கு அஞ்சு பயந்து உண்மை உள்ளவராக வாழ்கின்ற போது கடவுள் நம்மை காப்பாற்றுவார். கேள்விகள்: நோவாவினுடைய காலத்தில் எத்தனை நாட்கள் மழை பெய்தன? முதலாவதாக நோவா எந்த பறவையை வெளியே அனுப்பினார்? மூன்றாவதாக சென்ற பறவை எந்த மரத்தினுடைய இலையை கொண்டு வந்தது?